செல்ல குழந்தையே, உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை தேடி எப்பொழுதும் வரும் என்று ஏங்கி தவித்து கொண்டு இருக்கின்றாயா? என் தங்கமே, வாழ்க்கை இத்தனை நாட்களாக சந்தோஷமாக இருந்த போதிலும் சில நாட்களாகவே மிக பெரிய கஷ்டங்களை எல்லாம் உனக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றது. மனதுக்குள் எப்பொழுதுமே ஏதோ ஒரு தவிப்பு என் குழந்தை உனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. எந்த நேரமும் எதையோ ஒன்றை இழந்து விட்டது போன்ற உணர்வு உனக்கு நீங்காமல் உன் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது. என் பிள்ளையே, என் நேரமும் ஒரே ஒருவரை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய கவனங்கள் எல்லாம் அந்த ஒருவர் மீது மட்டுமே இருக்கின்றது. வேறு எங்கேனும் உன்னுடைய கவனம் செல்லவில்லை. வாழ்க்கையை பற்றிய பயம் அதிகமாக உனக்கு வந்துவிட்டது. நம் உயிராக இருந்த உறவு இப்பொழுது நம்மிடம் இருந்து சிறிது தூரம் விலகி இருக்கிறது. அதற்கு காரணம் தெரியாமல், தெரியவும் முடியாமல், பிரச்சனைகளுக்கான சூழ்நிலைகள் என்னவென்று அறியாமலும் என் பிள்ளை தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய். சூழ்ச்சிகள் என்று அப்பன் சொன்னவுடன் என் குழந்தை விழித்து பார்க்கின்றாய். நம் உறவு பிரிந்ததற்கு அப்படி என்ன சூழ்ச்சி நம்மை சுற்றி இருக்கப் போகிறது என்று என் தங்கமே, நிச்சயமாக இந்த அன்பு பிரிந்ததற்கு மூன்றாவது ஒருவர் நிச்சயமாக தொடர்பில் இருக்கிறார்கள். ஏனென்றால் என் குழந்தை, நீ எப்பொழுதுமே உண்மையானது ஒரு அன்பு வெளிப்படுத்துகின்றாய். ஆனால் அங்கிருந்து கிடைக்கின்ற அன்பு அதற்கு ஏற்றதாக இல்லை என்கின்ற பொழுது நிச்சயமாக என் குழந்தையினுடைய மனது மிக வேதனை அடைந்து விடுகிறது. என் தங்கமே, எப்பொழுதுமே உன்னை பற்றி பெருமையாக பேசாத வாய் இன்று இன்னொருவரை பற்றி பெருமையாக பேசுகின்றது என்றால் என் பிள்ளை மனதுக்குள் என்ன நினைக்கின்றாய்? நமக்கு கொடுத்த முக்கியத்துவம் இன்னொருவருக்கு கொடுக்கின்றார்கள் என்றால் நம் இந்த வாழ்க்கையில் இது நாள் வரை என்ன பலனை கண்டிருக்கிறோம் என்று என் குழந்தை நீ மனவேதனை அடைகின்றாய். என் தங்கமே, இது போன்ற ஒரு சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நடந்ததென்று ஒரு முறை நீ சிந்தித்து பார். இப்பொழுது அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்ததற்கு இதுவும் ஒரு காரணம் என்றுதான் அப்பன் சொல்கின்றேன். என் தங்கமே, ஒருவரை பற்றி பெருமையாக பேசும் பொழுது உன் மனதுக்குள் ஏற்பட்ட தாக்கம், நீ அதை வெளிப்படுத்திய உணர்வுகள் எல்லாம் சிறிது குழப்பத்தை உன் குடும்பத்துக்குள் ஏற்படுத்துகின்றது என்றால் பிரிவினைக்கும் காரணம் யார் என்று புரிந்து கொண்டாயா? என் குழந்தையே, எப்பொழுதுமே உறவுக்குள் பிரிவு என்பது சிறு பிரச்சனைகள்னால்தான் தொடங்கி வந்து முடிகின்றது. சில பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதை நீ கண்டுகொள்ளாமல் விடுகின்றாய். ஆனால் நாளுக்கு நாள் வேறு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பொழுது உன் மனதுக்குள் இந்த எண்ணங்கள் மட்டும் அழியாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. அன்று நம்மை இன்னொருவருடன் ஒப்பிட்டு பார்த்து நம்மை தாழ்த்தி பேசியவர்கள் தானே என்று நீ நிச்சயமாக நினைக்கின்றாய். என் தங்கமே, ஒருவரோடு ஒருவரை ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பது உண்மைதான். ஆனால் உன்னுடைய உண்மையான அந்த உறவு எதையும் காரணமாக வைத்து இதை சொல்லவில்லை. மனதுக்குள் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்று எண்ணமும் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையில் வாயிலிருந்து இது போன்ற வார்த்தை வந்து விட்டது. அதற்காக உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்டு விட்டார்கள். ஆனால் என் குழந்தை, உனக்கு அதனை மன்னிக்கின்ற மனப்பக்குவம் தான் இல்லாமல் மறந்து விட்டாய். ஏனென்றால் இந்த சூழ்நிலையில் உன்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. என் பிள்ளை, இதனால் மனவேதனை அடைந்ததோ மட்டுமல்லாமல் வாழ்க்கை என்று சிறு தூரம் விலகி நின்று தொடங்கிவிட்டாய். இதனால் என் பிள்ளை இப்பொழுது என்ன செய்வது அறியாமல் திகைத்து நின்று கொண்டு இருக்கின்றாய். இப்படியே இருந்து கொண்டு இருந்தால் இந்த வாழ்க்கை எங்கு சென்று முடியுமோ என்று என் குழந்தை மன அழுத்தங்கள் அதிகமாக வந்துவிட்டது. என் தங்கமே, வாழ்க்கையிலே எதுவுமே பொறுமையாக இருக்கும் பொழுது சீக்கிரமாக அது நம்மை வந்து அடையும். எல்லோருக்கும் அவசியம்
அதுவும் குடும்பம் வாழ்க்கை என்று ஒன்று வந்து விட்டால் அது மிகவும் அவசியம் என் தங்கமே. அது போலத்தான் சகிப்பு தன்மை. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் சகித்து கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் அப்பன் சொல்கிறேன் என் குழந்தையே. அதற்காக எத்தனை தவறுகளை செய்தாலும் அதை சகித்து கொள்ள முடியுமா என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே. சகித்து கொள்ள பழகி விடுவாய். ஆனால் அதுவும் உனக்கு எளிதாக மாறிவிடும். இப்படி இருக்கும் என்றால் நீ போட்டி போட்டு கொண்டு சண்டையிட்டு கொண்டு அந்த பிரச்சனைகளை மேலும் பெரிதாக்கிவிடக்கூடாது. ஒரு முறை செய்கின்ற தவறு நீ பல தண்டனைகளை வழங்குவாயே, ஆனால் அது நிரந்தரமாக தவறாக மாறிவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. உதாரணத்திற்காக அப்பன் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். ஒரு கெட்ட பழக்கம் இருக்கின்றது. அது இத்தனை நாட்கள் இல்லாமல் புதிதாக வந்திருக்கிறது என்றால் என் குழந்தை அதிலிருந்து மீட்டெடுக்க தான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மேலும் அதற்குள்ளேயே கொண்டு தள்ளிவிட்டு விடக்கூடாது. நான் சொல்வதை நீ முழுமையாக நிச்சயமாக உனக்கு புரியும் என் குழந்தையே. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும். இன்னொன்று தெரிந்ததை உணர்த்திவிட்டு ஒன்றும் சொல்லாமல் ஒதுங்கி நிற்க வேண்டும். தானாகவே மனம் உகந்து நம் இத்தனை பெரிய தவறு செய்து நமக்கு என்ன தண்டனை கொடுக்கவில்லையே என்று நினைத்து மனம் திருந்தி விடுவார்கள். நீ அதை பெரிய விஷயமாக மிக பெரிய பிரச்சனையாக ஆக்கி உன் மனதை காயப்படுத்தி அவர்கள் மனதையும் காயப்படுத்தி எல்லோருக்கும் ஒரு சிறிய விஷயத்தில் தெரியப்படுத்துவாயே. ஆனால் இது பிரச்சனை அல்ல, மிக பெரிய பிரச்சனை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை எல்லோருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்தி விட்டாயே. ஆனால் நிச்சயமாக தவறு செய்தவர்களின் மனம் மிகுந்த வேதனை அடையும். மீண்டும் இந்த தவறை செய்யக்கூடாது என்று ஒருபோதும் தோன்றாது. மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும். இது மனிதர்களின் இயல்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே. அப்பன் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். தவறு செய்தால் அதை எப்படி எடுத்து சொல்ல வேண்டுமோ அப்படி எடுத்து சொல்லி அந்த பிரச்சனையை முடிக்கத்தான் பார்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறிய தவறு செய்கின்றவர்களை மிக பெரிய தவறு செய்கின்ற அளவிற்கு பிரிவுகளை என்பது வந்துவிடும். சற்று தொலைவாக சென்று இருக்கின்ற உறவானது நிச்சயமாக மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகின்றது என் குழந்தையே. இந்த பிரிவு நிரந்தரமானது அல்ல. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷமான சூழ்நிலை வரத்தான் போகிறது. உனக்கு துணையாக அதற்கு இந்த அப்பன் ஆனவன் என்றும் இருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. உன் தந்தையானவன் நான் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. எல்லாம் சரியாகும் நேரம் நீ உன் தந்தையை பற்றி புரிந்து கொள்வாய். அப்பன் நான் நம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு அனுபவ பாடம் கிடைக்க வேண்டும் அல்லவா? உறவுகளை அத்தனை எளிதாக எண்ணிவிடக்கூடாது. அதுவும் வாழ்க்கை துணையாக இருக்கின்ற உறவு, உயிரான உறவு என்று ஒன்று இருக்கும் பொழுது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து அதற்கு ஏற்ற பொழுது நடந்து கொள்ள வேண்டும். நீ அப்படி நடக்க தொடங்கினால் தானாகவே அவர்களுக்கு இது போன்ற நடக்க தொடங்கிவிடுவார்கள். தானாகவே மரியாதை கிடைக்கும் பொழுது நானும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் வரும். உனக்கும் அப்படித்தானே என்பதை முதலில் புரிந்து கொள். யாரிடமும் ஒருபோதும் உன்னுடைய உயிரான உறவை விட்டு கொடுக்க கூடாது. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் இருந்து உன் உயிரான உறவை மீட்டெடுக்கத்தான் நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அதனோடு சேர்ந்து பிரச்சனைகளை பங்கெடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்க நினைக்காதே. எந்த ஒரு சூழ்நிலையில் நீ அவருக்கு கை கொடுக்கின்றாயோ அதுபோல அவரது கை உனக்கு ஆபத்து என்கின்ற நிலை வரும்பொழுது உன்னை தேடி வரும் என்பதை நீ மறந்து விடாதே. என்னுடைய குழந்தையின் வாழ்க்கை நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரத்தான் போகிறது. அதற்கு இந்த அப்பன் உன்னோடு இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் சகித்து கொண்டு
பொறுமையோடு காத்து கொண்டு இரு. வாழ்க்கை சில காலம் நீ நடத்தி விட்டாய், மீண்டும் அந்த வாழ்க்கை ஒருபோதும் உன்னை விட்டு செல்லாது. கஷ்டங்கள் முதலில் அதிகமாக இருக்கும், தாங்கி கொண்டு விட்டால் அதற்கு பிறகு உனக்கான சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு காத்து கொண்டு இருக்கும். புதிதாக ஒரு விஷயத்தை பழகும் பொழுது கற்றுக்கொள்வது சற்று சிரமமாகத்தான் இருக்கும். ஆனால் அதுவே வாழ்க்கை என்றால் உன் பொழுது அது உனக்கு பழகிவிடும். சந்தோஷமான வாழ்க்கையாக உனக்கு ஏற்றாற்போல் அதை மாற்றிக் கொள்கின்ற சக்தி உனக்கே தானாக வந்துவிடும். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.